ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். கோவையில் இருந்து சுப்பிரமணியம் பேசுறேன். இன்றைக்கு என்னுடைய ஆடியோ மெசேஜில் 7ஆம் எண்ணினுடைய மகத்துவத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போறேன். எல்லா எண்களுக்குமே சிறப்பு தன்மை உண்டு. எல்லா எண்களுமே சிறப்பான எண்கள் தான். இன்றைக்கு நாம 7ஆம் எண்ணினுடைய மேன்மைகளை ஒரு ஆடியோ ஃபார்மேட்ல கேட்க போறோம். கவனமா கேளுங்க. எதிர்கால சந்ததியினருக்கு நீங்க அவர்கள் காதுல விழற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்துங்க. அவர்களும் இந்த நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். 7 ரிஷிகள் இந்த உலகத்துல வாழ்ந்து மறைந்ததாக நாம தெரிஞ்சிட்டு இருக்கோம். அதாவது அகத்தியர், காசியப்பர், அத்திரி, பரத்வாஜர், வியாசர், கௌதமர் மற்றும் வசிஷ்டர். இவர்கள் தான் உலகத்தில் வாழ்ந்து மறைந்த 7 ரிஷிகள். இதே மாதிரி 7 கன்னியர்களும் வாழ்ந்து மறைந்திருக்காங்க. பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டி. இவர்கள் தான் 7 கன்னியர்கள் என்று போற்றப்படுகிறார்கள். 7 சஞ்சீவிகள் யார் யாருன்னு தெரியுமா? ஹனுமன், விபீஷ்ணர், மகாபலி சக்கரவர்த்தி, மார்க்கண்டேயர், வியாசர், பரசுராமர் மற்றும் அஸ்வத்தாமர். இவர்கள்தான் சீரஞ்சீவிகள். இவர்களுக்கு இறப்பே கிடையாது என்பது அதனுடைய அர்த்தம். முக்கிய தலங்களாக 7 தலங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. வாரணாசி, அயோத்தி, காஞ்சிபுரம், மதுரா, துவாரகை, உஜ்ஜைன், ஹரித்வார். இவைகளெல்லாம் புண்ணிய தலங்கள். 7 முக்கிய தலங்கள்னு சொன்னாலும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு நாம் புரிந்து கொண்டோம்னா 7 முக்கியமான புண்ணிய தலங்கள். 7 நதிகள் என்னென்னு தெரியுமா நண்பர்களே? கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதை, சிந்து மற்றும் காவிரி. வானவில்னு சொல்றோம்ல, விப்ஜியார் ஆங்கிலத்தில் சொல்றாங்க. அதற்கு 7 நிறங்கள் உண்டு. ஊதா, கருநீலம், நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு மற்றும் சிவப்பு. 7 நாட்கள் எவை எவைன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. இதே மாதிரி 7 கிரகங்கள் உண்டு. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி. இவைகள் தான் 7 கிரகங்கள். மலைகள் 7 இருக்கு. இமயமலை அல்லது கைலைன்னு சொல்லப்படுற அந்த மலை, மந்திரம் என்று ஒரு மலை, விந்தியம் என்று ஒரு மலை, நிடதம் என்று ஒரு மலை, ஹேமகூடம், நீலம், கந்தமாதனம் என்று 3 மலைகள். ஆக மொத்தம் 7 மலைகள். இவைகள் தான் இமயம், மந்திரம், விந்தியம், நிடதம், ஹேமகூடம், நீலம், கந்தமாதனம். 7 கடல்கள் இருக்கு நண்பர்களே. உடம்புல, இந்த உயிர்ல, இந்த பிரபஞ்சத்துல 7 கடல்கள். உவர்நீர், தேன் அல்லது மது, நன்னீர், பால், தயிர், நெய், கரும்பு சாறு. இவைகள் தான் 7 கடல்கள். மழையின் வகைகள் 7 வகையாக பிரிக்கப்பட்டு நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. சம்வர்தனம், அதாவது மணி அப்படின்னா என்ன தெரியுமா? ரத்தின கற்களாக மழை பெய்து கொண்டே இருக்கும். அதுக்கு சம்வர்த்தனம்னு பேரு. நீர் மழையாக பொழிந்தால் அதற்கு ஆவர்தனம் என்று பெயர். தங்கமாக மழை பெய்தால் அதற்கு புஷ்கலாவர்த்தம் என்று பெயர். பூவாக மழை பெய்தால், பூமாரியாக இருந்தால் அதற்கு சங்காரித்தம் என்று பெயர். மீண்டும் சொல்றேன், சங்காரித்தம் என்பது பூமாரிக்கு சொல்லப்படுற பெயர். துரோணம் என்று சொன்னால் மண்ணாக மழை பொழியும். காளமுகி என்று சொன்னால்
கல் கல்லாக வானத்திலிருந்து விழும். கல் மழைக்கு காளமுக்கின்னு பேரு. தீமழை, அதாவது எரிமலை, சுனாமி இப்படி வருது இல்லையா, இவைகளுக்கு நீல வருணம் அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க. எனவே மழையினுடைய 7 வகைகள் இவைகள் தான். பெண்களினுடைய 7 பருவங்கள் பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண். இவைகள் பெண்களினுடைய 7 பருவங்கள். ஆண்களுக்கும் இந்த மாதிரி 7 பருவங்கள் உண்டு நண்பர்களே. பாலன், மீளி, மரவோன், திறவோன், விடலை, காளை, முதுமகன். இதுதான் ஆண்களுடைய 7 பருவங்கள். 7 ஜென்மங்கள்ன்ற வார்த்தையை அடிக்கடி நம்ம கேள்விப்படுறதுனால ஜென்மங்கள் 7 இருக்குன்னு தெரியும் நமக்கு. தேவர், மனிதர், விலங்கு, பறவை, ஊர்வன, நீர் வாழ்வன, தாவரம். இவைகள் தான் 7 ஜென்மங்கள். தலைமுறைகள் 7 இருக்கு. நாம தான் முதல் தலைமுறைன்னு வச்சுக்கணும். தாயும் தந்தையும் 2ஆம் தலைமுறை, பாட்டனும் பாட்டியும் 3ஆம் தலைமுறை, பூட்டனும் பூட்டியும் 4ஆம் தலைமுறை, ஒட்டனும் ஒட்டியும் 5ஆம் தலைமுறை, சேயோன் சேயோள் 6ஆம் தலைமுறை, பரன் பிளஸ் பறை 7ஆம் தலைமுறை. 7 கடைவள்ளல்கள் இருந்திருக்காங்க. பேகன், பாரி, காரி, ஆய், அதிகன், நள்ளி, ஓரி. இவர்கள் தான் 7 கடைவள்ளல்கள். 7 சக்கரங்கள் என்னென்னு தெரியுமா? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னா, சகசிராரம். இவைகள் தான் 7 சக்கரங்கள். மக்களே, கொடிய பாவங்கள்னு 7 சொல்லப்பட்டிருக்கு. உழைப்பு இல்லாத செல்வம், மனசாட்சி இல்லாத மகிழ்ச்சி, மனிதம் இல்லாத விஞ்ஞானம், பண்பு இல்லாத படிப்பறிவு, கொள்கை இல்லாத அரசியல், நேர்மை இல்லாத வணிகம் மற்றும் சுயநலம் இல்லாத ஆன்மீகம். இவைகள் தான் கொடிய 7 பாவங்களாக நமக்கு விளக்கி சொல்லப்பட்டிருக்கு. கொல்லும்படியான பாவங்கள் 7 இருக்கு. கொடிய பாவங்கள்னு பேர் அவைகளுக்கு. அவைகளை கேட்டாலே நமக்கு பதைக்கும். ஆணவம், சினம், பொறாமை, காமம், பெரும் துணி, சோம்பல், பேராசி. இவைகள் தான் மனிதர்களை கொல்லக்கூடிய 7 பாவங்கள். திருமணத்தின் போது ஹிந்து சமூகத்தில் அக்னிய 7 முறைகள் சுற்றாங்க. உண்டா இல்லையா? திருமணத்தின் போது அக்னிய சுற்ற 7 அடிகள். முதல் அடி பஞ்சம் இல்லாமல் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடும், 2ஆம் அடி ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடும், 3ஆம் அடி நற்காரியங்கள் எப்பொழுதும் நடக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடும், 4வது அடி சுகத்தையும் செல்வத்தையும் அளிக்க வேண்டும் கடவுளே என்ற பிரார்த்தனையோடும், 5வது அடி லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து பெற வேண்டும் என்பதை மனதில் கொண்டு பிரார்த்தித்துக் கொண்டும், 6வது அடி நாட்டில் நல்ல பருவங்கள் நிலையாக தொடர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடும், 7வது அடி தர்மங்கள் நிலைக்க வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடும் நாம 7 அடிகளை வைக்கிறோம். ஸோ எல்லா எண்களுக்கும் மிகச்சிறந்த மேன்மைகள் உண்டுன்னு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். இன்றைக்கு இந்த ஆடியோ மெசேஜின் மூலமாக 7ஆம் எண்ணினுடைய தன்மைகளை, மேன்மைகளை நாம கேட்டுட்டோம். இப்படிலாம் இருக்குப்பான்னு நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா இட் இஸ் ஓகே. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கேட்குறீங்கன்னா கவனமாக பல முறை கேளுங்க. அடுத்தவர்களுக்கும் இதை கேட்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி தாருங்கள். என்றும் உங்கள் இனிய நண்பன் சுப்பிரமணியன்.